அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல பன்னீர் ஷாஜஹானி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். 5 வெங்காயம் எடுத்துப்போம். சின்ன வெங்காயமாக இருக்கனால சைஸில் சின்னதாக இருக்கனால 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 போதும். இதை மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிப்போம். பன்னீர் ஷாஜஹானிக்கு வெங்காயம் ரெடி ஆகிட்டு அடுத்தது 3 தக்காளியை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1/4 கப் அளவு முந்திரி போட்டு பொரிச்சுப்போம். கொஞ்சம் முந்திரி செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். பன்னீர் ஷாஜஹானிக்கு முந்திரியும் திராட்சையும் ரொம்ப முக்கியம். அடுத்தது அதே எண்ணெயில் 1/4 கப் திராட்சை சேர்த்துப்போம். திராட்சை வந்து ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து இதை மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் உப்புனோடனே எடுத்துடணும். இப்போ கலர் நல்லா ஒயிட்டாக வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே டக்குன்னு எடுத்துடணும். அடுத்ததாக அதே எண்ணெயிலேயே 200 கிராம் பன்னீர் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். கோல்டன் கலராக வர வரைக்கும் பொரிச்சுக்கணும். இது பன்னீர் பட்டர் மசாலாலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. அதே எண்ணெயிலே ஜாதி பத்திரி சேர்த்துப்போம். ஜாதிக்காய் மேலே உள்ள தோல் தான் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. பார்க்க பூ மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது செவந்தோடனே அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். நல்லா வெங்காயம் மெல்லிசாக இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணும்போது கிரேவி நம்மளுக்கு வந்து திக்காக சேர்ந்த மாதிரி இருக்கும். லேசாக வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதில் நான் 2 விஷயம் மறந்துட்டேன். ஒன்று ஜீரகம், இன்னொன்று வந்து பிரியாணி இலை. அதனால் இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்துப்போம். உரப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்தோம்னா நல்லா கலராக இருக்கும். இந்த மசாலா போட்டுட்டு டக்குன்னு வதக்கிட்டு ஏன்னா கருகிடும். அதனால் உடனே தக்காளி அரைச்சி வச்ச தக்காளியை அதோட சேர்த்துடணும். மசாலா பவுடர் போட்டு ரொம்ப நேரம் எண்ணெயில் வதக்கினோம்னா நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க் ஆகிடும். இப்போ நல்லா இது கொதிக்கணும். தக்காளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். ரொம்ப சுண்டிட்டுனா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துப்போம். நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸையும் பன்னீரையும் சேர்த்துப்போம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் ஷாஜஹானி வந்து பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்காது. டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா அப்படி நம்மளுக்கு பிடிச்ச டிஃபன் ஐட்டத்தோடையோ சாதத்தோடையோ நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதில் நான்
2லேருந்து 3 ஸ்பூன் அளவு க்ரீம் சேர்க்குறேன். இதுக்கு வந்து நம்ம க்ரீம் கம்மியாக தான் சேர்க்கணும். 2 ஸ்பூன் அளவு க்ரீம் சேர்த்துருக்கேன், போதும். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே டெம்டிங்காக இருக்கும். நம்மள செஞ்ச உடனே சாப்பிட்ணும் போல் தோணும். கலர் வைஸும் சரி, டேஸ்ட் வைஸும் அவ்வளோ லுக்காக இருக்கும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்குது. நீங்களும் இந்த பன்னீர் ஷாஜஹானியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான பன்னீர் டிஷ், சைட் டிஷ். எப்போதுமே பன்னீர் பட்டர் மசாலாவே செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த பன்னீர் ஷாஜஹானி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா பன்னீர் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் அவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு அவ்வளோ எண்ணெய் வேணான்னா பன்னீர் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு எண்ணெயை வந்து 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பேனில் சேர்த்துட்டு பண்ணுறனாலும் பண்ணலாம். நீங்களும் இந்த பன்னீர் சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.